ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டு நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 53 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ அந்த பனிமுஞ்சு வாங்கி டீமனை போட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பனிமுஞ்சு வாங்கி நம்ம ஹீரோவை ஒரு மேஜிக் பாலில் சீல் பண்ணி வச்சிருவான். அதை பார்த்து நம்ம கிம்மு செம்ம சாக்காயிருவான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் கேங்குவே சீல் பண்ணிட்டானா, அவ்வளோ பயங்கரமான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு சாக்காய் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பனி மூஞ்சி வாங்கி கிம்மை பார்த்து, தம்பி நான் அவனை கொள்றதுல பிஸியாக இருக்கேன், போயிட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே நம்ம ஹீரோவோட பவர் இருக்கிறதுக்காக போயிட்டு இருப்பான். இங்கே நம்ம கிம்மு ஸ்வாடை கையில் வச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது அவன் நம்ம ஹீரோவோட பவர் இருக்கிறதுக்கு கையை கிட்ட கொண்டு போவான் பாருங்க. நம்ம கிம்மு சர்னு கிட்ட போய் அவன் கையை துண்டா வெட்டிடுவான். அதை பார்த்துட்டு அந்த பனி மூஞ்சி வாயன், ஏய் யாரா நீ, நான் தான் பிஸியாக இருக்கேன்னு சொன்னலடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிம்மு ஸ்வாடை எடுத்து நிட்டுட்டு, டேய் என்ன தைரியம் தான் என்னோட பிரதரை நீ தொடப்பவ, நான் உன்னை இங்கேயே வெட்டி வீசுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடாக போய் அந்த பனி முஞ்சு வாயனை வெட்டுறதுக்கு போவான் பாருங்க. அப்போ அந்த பனி முஞ்சு வாயன் கிம்மை பார்த்து, என்னடா அது டீமன் கார்டுக்கு பிரதர்லாம் இருக்கானா, நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம கிம்மு ஸ்வாட் எடுத்து அவனை அந்த பக்கம் இந்த பக்கம்னு சுற்றி சுற்றி வெட்டிக்கிட்டே இருப்பான். அவன் கடுப்பாயிட்டு, ஐயா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடே, அந்த பக்கம் போடா போட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபயர் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி கிம்மை அடித்து பறக்க விட்டுருவான் பாருங்க. அவன் அப்படி தூரத்தில் போய் அடி வாங்கி நிற்பான் நம்ம கிம்மு. பார்த்தா அவன் கையில் இருக்க அந்த லெஜெண்டரி எக்யூப்மெண்ட் ஸ்வாடு அது பாதியா உருகி போயிருக்கும். அதை பார்த்து கிம்முக்கே சாக்கு, இவனோட அந்த ஃபயர் பவர் சாதாரண ஃபயர் பவரோட ரொம்ப ஹீட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு சாக்காய் பார்த்துட்டு இருப்பான். அது ஒரு லெஜெண்டரி ரேங்க் ஸ்வாடுங்க, அதே அவனோட நெருப்பு உருக்கிருச்சு. அவன் கையில் அந்த நெருப்புலாம் வச்சுட்டு, என்ன தம்பி இங்கேருந்து போறியா இல்லை அப்படி எரிச்சு சாம்பலாக்கி கிரில்லாக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு கிம்மை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது ஃபயர் அப்படி மறுபடியும் விட ஆரம்பா பாருங்க. நம்ம கிம்மு அந்த உடஞ்ச பாதி ஸ்வாடை வச்சு, இதுக்கப்புறம் நான் பொறுமையாக நிற்க மாட்டேன், நான் என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்ச ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண போறேங்க. அந்த பனி முஞ்சவன் அவனோட ஃபயர் அட்டாக்கை நேராக நம்ம கிம்மை பார்த்து விடுவான். அது நேராக அவனை பார்த்து வரும்போது ஸ்வாட் வச்சு ஒரே வெட்டிட்டு ஹெவன்லி டிராகன் ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கை வச்சு அடிப்பான் பாருங்க. சும்மா செம்ம ஸ்பீடாக போயிட்டு அந்த பனி முஞ்சு வாயனை வெட்டலான்னு சொல்லிட்டு போனா டப்புன்னு நிச்சயமா அந்த பனி முஞ்சு வாயன் ஃபயரை வச்சு நம்ம கிம் அட்டாக் பண்ணிடுவான். நம்ம கிம்மு ஸ்வாடை வச்சு அப்படி டாஜ் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த நெருப்பை தடுத்து நிப்பாட்னா அந்த ஸ்வாடு இன்னும் கொஞ்சம் உருகி போய் கீழே விழுந்துருது. அந்த நெருப்புல அவன் கையில் அடி வாங்கினோன்னா வலி தாங்க முடியாம நம்ம கிம் அப்படி கீழே உட்காந்துடுறான். அந்த ஸ்வாடு பார்த்தா முக்கா வச்சு உருகி போயிருக்கு. அந்த பனி முஞ்சு வாயன், பாவண்டா என்ன மாதிரி உன்னால ரீஜென்ரேட்லாம் பண்ண முடியாதுல்ல, சாதாரண மனுஷன் நீ என்ன பண்ணுவ, சரி நான் அந்த டீமன் கார்டோட பவர் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனி முஞ்சு வாயன் போயிட்டு இருக்கும்போது நம்ம கிம்மு, இல்ல நீ யார் வேணாரு, நான் அவனை விட மாட்டேன், என்னோட அண்ணன் கிட்ட நான் அவனை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்ச ஸ்வாடை எடுத்து அந்த பனி முஞ்சு வாயன் காலே ஒரு சொருவான் பாருங்க. ஏய் எங்கடா போற, நான் அவனை விட மாட்டேன்டா அப்படி சொல்லும்போது அந்த பனி முஞ்சு வாயன், ஏ சும்மா இருக்க மாட்டேல நீ, கொசு மாதிரி நசன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. நம்ம கிம் அப்படி பறந்து போய் விழுவான். விழுந்ததுக்கப்புறம், அடே நீ ஏதோ ஒரு சாதாரண மனுஷன் நினச்சா ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கியாடா, வழி விடுறா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே கையோட கிம் இருப்பான். சிச்சி கிம்மோட கை அங்கே இருக்கும். அந்த கை மேலே அந்த பனி முஞ்சம் வாயான் நச்சு ஒரு மிதிச்சது மட்டும் இல்லாமல் அவனோட அந்த ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி கிம்மோட கையை எரிப்பான் பாருங்க. கிம்மு வலி தாங்க முடியாமல் கத்துவான். அந்த அளவுக்கு அந்த ஃபயர் பயங்கரமாக இருக்கும். அப்படியே அந்த பனி முஞ்சம் வாயன் அவனோட கால் எடுத்ததுக்கப்புறம் கிம்மோட அந்த கை காணாமல் போயிடும், எரிஞ்சு அப்படி சாம்பலாக போயிடும். அப்படி அந்த பனி முஞ்சம் வாயன், நான் தான் உன்னை குறுக்க வர வேண்டாம் சொன்னேன்ல, கேட்டியா போடா அப்படின்னு அந்த பனி முஞ்சு வாயன் சிரிச்சுட்டு போகும்போது நம்ம கிம்மு கேட்க மாட்டான், டேய் நான் உன்னை என் பிரதர்கிட்ட விட மாட்டேன்டா அப்படின்னு அவனோட வாயை வச்சு அந்த பனிமுஞ்சு வாயன் காலை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருப்பான் பாருங்க. அதாவது நான் உன்னை என்ன ஆனாலும் விட மாட்டேன்டா, என் உயிரே போனாலும் என்னோட பிரதர் கேங்கு அவர்கிட்ட உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு வாயை வச்சு கடிச்சிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து அந்த பனிமுஞ்சு வாயன், யாரா அவன் அந்தளவுக்கு உன் பிரதர் மேலே அவ்வளோ பாசமா, காவடி படுறியாடா காவடி, ஐயோ நல்லா நச்சு ஒன்று வச்சாதான் நீலாம் திருந்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு ஓங்கி முதுகுலேயே ஒரு கொத்து விடுவான் பாருங்க. வாயிலேருந்து ரத்தத்தை கக்குவான், முதுகிலும்லாம் உடஞ்சிரும். மறுபடியும் 2-3 பஞ்சு நச்சுன்னு வைப்பான். அடித்த அடியில் கிம் அவ்வளோதான் அப்படி குப்புற படுத்து கிடப்பான் பாருங்க. இதோட உன்னை எரிச்சு சாம்பலாக்கிறேன்டா அப்படின்னு அந்த பனிமுஞ்சு வாயன் ஃபயரை யூஸ் பண்ணி கிம்மை எரிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணும்போது அங்கே நம்ம ஹீரோவை சீல் பண்ணி வச்சுதான் பார்த்தீங்களா, அந்த சீலை உடச்சிட்டு டீமன் பவர் யூஸ் பண்ணி அந்த பனிமுஞ்சு வாயனோட கையை உடம்பெல்லாம் பிடிச்சி லாக் பண்ணிடுவாரு. அதை பார்த்துட்டு பனிமுஞ்சு வாயன், இது எப்படி இதுக்கு சாத்தியமே இல்லையே அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே அந்த சீல்ல இருந்து உள்ள இருந்து இழுப்பாரு. அப்ப அந்த பெரிய பால்ல வந்து மோதுவான் பாருங்க. அடிச்ச அடியில அந்த பால்னா கிராக் விட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ உள்ள இருந்துட்டு, ஏய் மாமோனே நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கணும்டா
நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டனே, அதை பார்த்து அந்த பனிமுச்சுவாயன் என்னதுடா அது டீமன் கிங் எப்படி நகர்றான், இது என்னோட சீலாச்சே, இதுல இருந்து நகர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ 10,000 டீமன் பிளேஸ் செகண்ட் கேட், அதாவது அந்த டீமன் பவர்லாம் ஒரு பிளேஸ்ல இருக்கும் பாத்தீங்களா, அதுல மொத கதவை திறந்திருப்பான் நம்ம ஹீரோ. இதுக்கு முன்னாடி அந்த வெள்ள மட்டையன் டீமனா மாறும்போது இந்த டீமன் பவர் இருக்கிற இடத்துக்குள்ள போய் நம்ம ஹீரோ கதவை திறந்ததுக்கு அப்புறம் அந்த டீமன் பவர் நம்ம ஹீரோவையே உள்ள எடுத்துருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த டீமன் பவரே நான் யூஸ் பண்ணக்கூடாது, இதுக்குள்ள போனா இது என்ன மொத்தமா கண்ட்ரோல் பண்ணி உள்ள எடுத்துக்குது, ஏன்னா நான் இப்போ அந்த டீமன் கார்டு இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்து யோசிச்சுட்டு இதுக்கப்புறம் அந்த டீமன் பவர் இருக்கிற இடத்துக்கே போக கூடாதுன்னு பண்ணியிருப்பான். ஆனா இப்போ இங்க கிம் சாகர் நிலைமையில இருக்கனால மறுபடியும் நான் இங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்க செகண்ட் கேட்டை ஓபன் பண்ணிடுவான். அங்க ஓபன் பண்ணனால நம்ம ஹீரோக்கு எல்லையற்ற அந்த டீமன் பவர் கிடைச்சிரும். அதனால அந்த பன்னிமுஞ்சு வாயனை பிடிச்சி வச்சிருவாரு. அதை பார்த்துட்டு என்னடா நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான் அந்த பன்னிமுஞ்சு வாயன். இங்க நம்ம ஹீரோ அந்த கிம்மை பார்த்துட்டு, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க, நான் யாருன்னு உனக்கு கரெக்டா தெரியுமா தெரியாதா, நான் டீமன் கார்டுன்னு தெரிஞ்சும் என்னால என்ன பண்ண முடியும் தெரிஞ்சும் நீ என்கிட்டயே விளையாண்டுருக்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த சீலெல்லாம் உடச்சிட்டு அப்படி பேய் மாதிரி அவன் தலைக்கு மேல வந்து நின்றுட்டு நம்ம ஹீரோன்னு கேட்பாரு பாருங்க. நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று தாண்டா கேட்கணும், ஆமா எதுக்காக நீ ஏன் கூட சண்டை போடுற? அதை பார்த்து பயந்து போய் அந்த பண்ணி முஞ்சுவான், என்னடா சிபி பட பேய் மாதிரி என் தலைக்கு மேலே உட்காந்துட்டு இருக்க, இங்க இருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த ஃபயர் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை எரிப்பான் பாருங்க. நம்ம ஹீரோட உடம்பு பாதியா வெட்டுப்பட்டு அப்படி பாதி உடம்பு பறந்து போய் விழுந்துரும். அதை பார்த்து அந்த பண்ணி முஞ்சுவான், என்னடா அது எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இலவடாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நம்ம ஹீரோட உடம்பு பாதி உடம்பு இருக்கு பாருங்க, அதுல இருந்து அந்த குளோட்டனி வாய் மாதிரி வந்து முழுகும் பாத்தீங்களா, அது அப்படி நிறைய வந்து இந்த பன்னிமுஞ்சு வாயினை பார்த்து தாவி போகும் பாருங்க. அப்படி அவன் கையை காலெல்லாம் கடிச்சு அப்படி முழுங்கிட்டு இருக்கும். அதை பார்த்து அவன் என்னது இது என்னால ஒன்றும் பண்ண முடியலையே, என்னோட சக்தியை மீறி ஏதோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி எல்லா அந்த குளோட்டனி பவரையும் வெட்டி வீசிட்டு இருப்பான். அப்படி அவனை வெட்டி வீசும்போது அவனோட கையை காலை எல்லாமே அதுவே வெட்டுப்பட்டு கீழே விழுந்துருவான். ஏன்னா அந்த குளோட்டனி எல்லாமே அவன் கையை காலை தானே பிடிச்சிட்டு இருக்கும், அதனால வேற வழி இல்லாம அவனே அவன் கையை காலை வெட்டிடுறான். இருந்தாலும் என்ன இவனுக்கு ஹீலா போகுது அவ்வளவுதானே. ஆனா முன்னாடி நம்ம ஹீரோ அந்த பாதி உடம்போட இருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த பண்ணி முஞ்சுவாயன், டேய் டீமன் கிங் அவ்வளவுதான்டா, இதோட நான் அவனை கொண்டுறேன்டா, ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல, இருந்தாலும் நீ சாகுடா அப்படின்னு அந்த ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அப்படி எரிப்பான் பாருங்க. பிளாஸ்ட் பயங்கரமா போகும். அவ்வளவுதான் நம்ம ஹீரோ எரிஞ்சு சாம்பலாயிட்டானா அந்த இடத்துல காணுமே அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு டீமன் வந்து, ஐயா பெஜாரா இருக்குய்யா, அப்படிலாம் பண்ணாதீங்கய்யா, அவன் ஒரு டீமன்யா, டீமனுக்கெல்லாம் காடியா, அவன்கிட்ட உங்க பருப்புலாம் வேகாதையா, சொன்னா கேளுங்கய்யா ப்ளீஸ் ஐயா அவன் கெஞ்சிட்டு இருப்பான். ஐயா உங்க மூஞ்சில ரத்தம் வருது ஐயா அப்படின்னு சொல்லும்போது, என்னது ஏன் மூஞ்சில் ரத்தம் வருதா அப்படின்னு தொட்டு பார்த்துட்டு, என்ன ஏன் அப்படி ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமா கக்க ஆரம்பிச்சிருவான், ரத்தம் நிறைய வர ஆரம்பிச்சிருவான். அதை பார்த்துட்டு அங்க டீமன்லாம், ஐயா லார்டு மாமன் ஐயா உங்களுக்கு ஐயா ரத்தம் வருது அப்படின்னு சொல்லும்போது அங்க நம்ம ஹீரோவோட அந்த டீமன் பவர் சும்மா பயங்கரமா வரும் பாருங்க. அதனால அந்த ரத்தம் வாயில இருந்து கக்கிக்கிட்டே இருப்பான். என்னது இது என் வாயிலிருந்து எதுக்கு ரத்தம் வருது, எனக்கு ஒன்றும் புரியலையே, நான் நிப்பாட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டுப்படுத்திட்டு இருப்பான். அங்க இருக்க மற்ற டீமன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அந்த குளோட்டனி பவர் மூலமா கடிச்சு முழுங்கிட்டு இருப்பாரு. அப்படி இந்த பக்கம் அந்த பண்ணி முஞ்சு வாங்கிட்ட வந்து, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே கேட்டனே எதுக்காகடா என் கூட சண்டை போடுற அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்ட அந்த பண்ணி முஞ்சு வாயன், டேய் சாகுடா சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் மேஜிக்கை மறுபடியும் யூஸ் பண்ணி நெருப்பு வச்சு எரிச்சு தள்ள பார்ப்பான். இருந்தாலும் அந்த குளோட்டனி இருக்கு பாருங்க வாயை, அதெல்லாம் தாண்டி வந்து இந்த பண்ணி முஞ்சு வாயனை அப்படி பிடிக்க வரும் பாருங்க. அவன் அப்படி கடுப்பாயி, என்னையே பிடிக்க வரீங்களா அப்படின்னு அந்த ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே எரிச்சு தள்ளிட்டு, அவ்வளோதான் என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட உன்ன மாதிரி வீக்கானாலாம் வர முடியாதுடா அப்படின்னு அந்த பண்ணி முஞ்சு வாயன் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும்போது, என்னது வீக்கானாலா, ஏன்டா இப்படி தப்பா பேசுற, நல்லா கண்ணை திறந்து வச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அத்தாரிட்டி ஆஃப் பிளேடு, அத்தாரிட்டி ஆஃப் ஸ்பீடு, அத்தாரிட்டி ஆஃப் ஸ்கை, அத்தாரிட்டி ஆஃப் ஃபோர் சைட், பயத்தை கொடுக்குறவன், கோவத்தின் வெளிப்பாடு, வானத்தை கிழிக்கிறவன், அயன் வால், கண்ணாலேயே பயத்தை கொடுக்குறவன், அமைதியா சாகடிக்கிறவன், மரணத்தை கொடுக்குறவன், அலற கொள்றவன், பயத்தை உரைய வச்சு கொடுக்குறவன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட எல்லா பவரையும் நம்ம ஹீரோ ஒவ்வொரு உருவத்தில் வந்து நிற்பான் முன்னாடி. அதை பார்த்து அந்த பன்னிமுச்சு வாயனுக்கு, என்னடா இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, என்னாச்சு எனக்கு, என் கண்ணுக்கு ஏதாச்சும் கோளாரா இல்லை எனக்கு தான் இங்கே நிறையா பேர் இருக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் மூஞ்சிலேருந்து இன்னும் ரத்தம் அப்படி வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஐயோ ஒருவேளை அந்த சாத்தான் இவனா இருப்பானோ, இங்கே என்ன நடக்குது, நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு இருப்பான் பாருங்க. அங்கே நம்ம ஹீரோவோட பவர் வச்சு அட்டாக் பண்ணதில் அந்த இடமே வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அவனோட கை காலு எல்லாம் சும்மா துண்டு துண்டா போகும். அந்த குளோட்டனி வாய் இருக்கும் பாருங்க, அவனை அப்படியே முழுங்கிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவன் மூஞ்சியை முழுங்கி அவனை அப்படியே அந்த டீமன் பவர் இருக்கிற உலகத்துக்குள்ள கொண்டு போயிடும். அப்படியே அங்க கொண்டு போனதுக்கு அப்புறம் இங்க பார்த்தா நம்ம ஹீரோ அந்த டீமன் உலகத்துல இருந்து பவர் எடுத்தனால நம்ம ஹீரோவை இதுக்கு முன்னாடி எப்படி அந்த வெள்ள மண்டையை கூட சண்டை போடும்போது அன்கான்சியஸ்ல கொண்டு போய் நம்ம ஹீரோவை மயக்கமடைய வச்சதோ, அதே மாதிரி இங்க நம்ம ஹீரோவை உள்ள எடுத்துட்டு போகும் அந்த குளோட்டனி பவர். இதுதான் நம்ம ஹீரோக்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம ஹீரோ அந்த டீமன் உலகத்துல இருக்க பவர் யூஸ் பண்ண அப்படின்னா அதை அப்படியே நம்ம ஹீரோவை உள்ள கொண்டு போய் கோமா மாதிரி அப்படியே மயக்கமடைய வச்சிருது. அதனாலதான் நம்ம ஹீரோ இந்த பவரையே யூஸ் பண்ணக்கூடாது
பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு போன தடவை முடிவு பண்ணியிருப்பான். ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்லாம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவா மறுபடியும் அந்த குளோட்டனி பவர்லாம் உள்ள இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கும். அதை பார்த்து ஹீரோ, மறுபடியுமாடா, மறுபடியும் இதுல இருந்து தப்பிக்கணுமா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல நான் இந்த தடவை ஈஸியா தப்பிச்சிருவேன், அங்க ஒளி தெரியுது, அந்த ஒளி வழியா நான் வெளியே போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த ஒளியை பார்த்து வேகமா அந்த குளோட்டனி இருந்து தப்பிச்சு, இந்த தடவை உங்ககிட்ட மாட்ட டோய் அப்படின்னு நம்ம ஹீரோ செம ஸ்பீடா வில்லத்தனமா சிரிச்சுட்டே போகும்போது அந்த குளோட்டனி எல்லாம் நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக செம ஸ்பீடா ஃபாலோ பண்ணிட்டே வரும். நம்ம ஹீரோ இந்த வந்துட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளி வழியா உள்ள போவான் பாருங்க. அப்படி உடச்சிட்டு வெளியே வரும்போது, என்னது இது வெளியே வரும்னு பார்த்தா ஏதோ பாதாள குழி மாதிரி, ஏதோ ஒரு குழிக்குள்ள மாட்டின மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது, அங்க சிவப்பு கலர்ல கோடு மாதிரி இருக்கும். அப்படியே அந்த கோடு அப்படி பெருசாகும் பாருங்க. பார்த்தா டப்புன்னு ஒரு பெரிய கண்ணு மாதிரி திறக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னது இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அப்ப அந்த கண்ணு, என்ன கேங்குவோ வந்துட்டியா, நான் தான்டா உண்மையான காடு அப்படின்னு அந்த கண்ணு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னது கடவுளா, என்னடா நடக்குது இங்க, இதை பார்த்தோன்னே என் உடம்பு ஒரு மாதிரி சிலுக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது, இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. இது என்ன கண்ணு, இதுக்கும் நம்ம ஹீரோக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க.